அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ வந்துருச்சு. அந்த ப்ரோமோவில் என்ன அவர் பேசியிருக்காரு, இன்னைக்கு என்னெல்லாம் பேச போகிறாரு, அதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரல் இப்போ எழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் ஒருவருடைய பெயர் இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நபருக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். ஒரு நபரில் ரெண்டு நபர்களுடைய பெயர்கள் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று பார்வதி, இன்னொன்று கமருதீன். எதுக்காக இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு சேனல் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ரெட் கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்றைக்கோ பார்வதியை திவாகரை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ பார்வதி வச்சு தான் இந்த ஷோவை நடத்தணும், ஓட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்வதியை அவங்க தொடவே மாட்டாங்க. ரோஸ்ட் கிடைக்கும், ஹெவியான ரோஸ்ட் கிடைக்கும், ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆக்ஷன் யார் மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் பலியாடு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தான் இந்த ஷோக்கு தேவையை தவிர்த்து கமருதீன் தேவை கிடையாது. சேனலுக்கு கான்ட்ரவர்சி தேவை, ஆபாச கண்டென்ட் தேவையில்லை அப்படின்றது சேனல் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, பார்வதியோடைய சேர்ந்துக்கிட்டு மைக்கை மறைச்சி பேசுறது, மைக்கை எடுத்துகிட்டு பேசுறது, தொடர்ச்சியாக விதிமீறல் செய்வது. எத்தனை முறை சொல்லியோ வீட்டுக்கே சேர்த்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தும் கூட இந்த வாரம் வழக்காடு மன்றத்தில் ஒரு கேஸாகவே அதை தாக்கல் செய்தும் கூட அந்த கேஸ் இவர்களுக்கு ஆப்போசிட்டில் வந்தும் கூட நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியாமல் தெரியும் தப்பு பண்ணுறோன்றது தெரியும், ஆனால் திருத்திக்காமல் மறுபடியும் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, ப்ளஸ் மோட்டார் ரூம் சம்பவம், ஆக்டிவிட்டி ஏரியா, இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ செயலில் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கையில் எழுதி காட்டினாப்புல, தொடைக்கு நடுவில் கை வச்சாப்புல, கட்டி பிடிச்சாப்புல, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இன்னைக்கு ஸ்மோக்கிங் ரூம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்மோக்கிங் ரூம்லையாச்சும் கேமரா இருக்கு. ஆக்டிவிட்டி ஏரியாவில் குறிப்பாக அந்த இடத்துல கேமரா இல்லை. ஏன் அந்த இடத்துல மட்டும் கேமரா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஒரு வழி தான். 2 டோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோர் வெளியில் வர்றதுக்கு, இன்னொரு டோர் ஒரு 3 ஃபீட் அங்கே இடம் இருக்குது. அந்த இடத்த தாண்டி தான் உள்ளே போகணும். சரிங்களா? இங்கே ஒரு டோர், இந்த டோரை திறந்தா வெளில வரலாம். இங்கே ஒரு டோர், இந்த டோரை திறந்தா உள்ளே போகலாம். கேட் 1 கேட் 2 அப்படி வச்சுருக்காங்க. எதுக்காக அந்த அமைப்புனே தெரில. ஓகேவா? திறந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிற மாதிரி வச்சுருக்கலாம். பட் எதுக்காகவோ அதை வச்சுருக்கிறாங்க. மேபி இந்த டாஸ்க்லாம் நடக்கும் தெரியுமா, இந்த பஞ்சு பொம்மை செய்கிற டாஸ்க்கு, இல்லை நிறையா இன்க்ரீடியன்ஸை அனுப்புவாங்க. அதுக்காக மேபி அந்த இடத்த வச்சுருக்கலாம். இருட்டாக வரணும், இல்லை ஏதாச்சும் டாஸ்க்கு ரெடி பண்ணணுன்றதுக்காக அந்த செட்டப்பில் வச்சுருப்பாங்க. அங்கே கேமரா கிடையாது, லைட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு இவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அங்கே போயிட்டு அவங்க பேச மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்னு எவனாச்சும் சொல்கிறான்னா, அவன் நிஜமாவே 1ஆம் நம்பர் தற்குறியாக தான் இருப்பான். ஏண்டா டேய், ஜெயிலையே அவங்க சும்மா இல்லைடா, பாத்ரூமில் அவங்க சும்மா இல்லை, ஸ்மோக்கிங் ரூம் போகிறாங்க, அங்கேயாச்சும் கேமரா இருக்குது, ஆனால் காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது பார்வதியோடு சேர்ந்து இந்த ஆபாச கண்டென்ட் பண்ணுறது. இன்னொன்று, அதை யாராச்சும் கேள்வி கேட்டால், இப்போ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பார்வதி மேலே யாராச்சும் கருத்து சொன்னாலோ இல்லை குற்றச்சாட்டு வச்சாலோ அவங்கள போய் முறைக்கிறது. நேற்றுக்கு எஃப்ஜேவை அடிக்கிற மாதிரி போகிறாப்புல. இவனுங்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது தப்புன்னு சொன்னால் நீ சொல்லலாமா? உனக்கு தகுதி இருக்கா? உனக்கு அது இருக்கா? உனக்கு இது இருக்கா? நீ அந்த பொண்ணோட பேசலையா? நீ இந்த பொண்ணோட பேசலையா? நீ வார ஒரு பொண்ணு மாற்றலையா? அப்படி பேசுறது. ஏண்டா டேய், அவன் பண்ணியிருக்கான், எஃப்ஜே பண்ணியிருக்கான், நம்ம இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீ வசதி கேட்டா போல் மாறி 2 பெண்ணுங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. பார்வதி கூட சந்தனா போய் அரோரா கிட்ட உட்காந்து பார்வதி அசிங்கமாக திட்டுறது,
அரோரா கூட பிரச்சனைனா பார்வதி கூட போய் உட்காந்துக்கிட்டு அரோராவை அசிங்கமாக திட்டுறது. லிட்டராக நீ ஒரு பொண்ணை த்ரெட்டன் பண்ணி அந்த பொண்ணு கூட வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிட்டு இருக்க. அரோரா கமருதனை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவன் போயிட்டு நீ என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ நான் இப்படி தான் பேசுவேன், நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன், இவனுடைய பர்சனல் சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் பேசுவேன், நீ தான் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டியே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு பேசக்கூடாது, நான் கண்டிப்பாக பேசுவேன். இதுக்கு பயந்தே அரோரா வந்து ஐயோ இவனை விட்டு விலகி போனால் இவன் நம்ம சொன்ன விஷயம் எல்லாம் வெளியில் சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவானே, அதுக்கு பேசாத அவனோட ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போயிடலாம், அப்படி ஒரு பொண்ணை மிரட்டி தான் கூட வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இவனை நம்பி நாளைக்கு ஒரு பொண்ணு வருது, ஐயோப்பா பார்வதிலாம் வந்து இவனையே தூக்கி சாப்பிட்ரும் அந்த மாதிரியான ஒரு ஆள். அதான் கானா வினோத் வந்து சொல்கிறாப்புல, கமருதனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டே பார்வதி கூட இருக்கிறது தான், பார்வதி கூட இருக்கிறது இவனுக்கு தண்டனை, இவன் பார்வதி கூட இருக்கிறது பார்வதிக்கு தண்டனை அப்படின்னு சொன்னாப்புல. கரெக்டு. ஸோ எஃப்ஜேவை அடிக்க போனது அந்த ஒரு ரீசன் இருக்குது. எதனா ஒன்றுனாலே இப்போ வார்த்தைகளை விடுறது. அடுத்து திவ்யா கூட நடந்த அந்த பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு சோறு திங்கிறியா என்ன திங்கிறேன்னு கேட்குறது, வாடி பொடின்னு பேசுறது, காக்கா வாயில் ஆய் போயிட போகுதுன்னு சொல்கிறது, நான் அப்படி தான் பேசுவேன், என்ன யாரா அந்த பொண்ணு சிப்ப இப்படிலாம் பேசுறது, சாரி கேட்க போயிட்டு அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏற்கனவே வாடி பொடின்னு பேசி பயங்கரமாக வாங்கினாப்புல விஜய் சேதுபதி கிட்ட. அவர் வார்னிங்கே கொடுத்துருந்தார், அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங்கே கொடுத்துருந்தார். மறுபடியும் அந்த மேட்ரு இன்னைக்கு இந்த ஒரே வாரத்தில் மைக்கு கேஸு, எஃப்ஜேவை அடிக்க போனது, திவ்யா கிட்ட வாடி பொடின்னு சொன்னது. ஸோ இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சேனல் வந்து கமருதனுக்கு பேசாமல் ரெட் கார்டு கொடுத்துடலாம், கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னா அது அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனல் மேலே அவங்க கலங்கம் வரக்கூடாதுன்றதுல ரொம்பவே கிளியர் கட்டாக இருக்காங்க. அந்த கலங்கத்தை தொடச்ச மாதிரியும் இருக்கும், ஹோஸ்ட்டுக்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர். ஸோ பரவாயில்ல, ஒரு நல்ல தீர்ப்பை வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு விஷயமாகவும் இருக்கும். ப்ளஸ் பார்வதியினுடைய கேம் வந்து முன்னாடி போகும். ஏன்னா இவங்க வந்து பார்வதி வச்சு தான் ஓட்டணுன்றதுல ஃபிக்ஸில் இருக்காங்க. ஏன்னா யாருமே அங்கே சண்டை போட போகிறது கிடையாது. பார்வதி தான் வந்து எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுக்கான ஒரு ஆள். ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும்னா பார்வதி இருக்கணும். அப்போ பார்வதி வந்து கமருதன் கூட சேர்ந்து இந்த லவ் கண்டென்ட் பண்ணுறன்ற பேரில் காம கண்டென்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம கமருதனை அனுப்பிடலாம், சும்மா அனுப்ப தேவையில்ல, ரெட் கார்டு கொடுத்துடலாம். தொடர்ச்சியாக அவர் மேலே பெண்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் வந்து பிக் பாஸில் மட்டும் இல்லை வெளியேயும் இப்படி தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க சீரியலில் நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் கூட வந்து இவர் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், குறிப்பாக ஆதிரி அந்த சீரியலில் நடித்தவங்க, இவங்க திவ்யா கணேசும் அந்த சீரியலில் நடித்தவங்க, அண்டு முதல் ஹீரோயின் அந்த என்ன சிறகடிக்க ஆசையா, இல்லை வேறு ஏதோ ஒரு சீரியலுங்க, மகாநதி சீரியலில் கமருதனுக்கு முதல் பேராக வந்த ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களுமே இவருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் இவன் டார்ச்சர் பண்ணுறான், மிரட்டுறான், என் கூட இல்லைன்னா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சேனல் பேசினாலும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு மக்கள் சொல்கிறாங்க. யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுங்க, பார்வதிக்காச்சும் கொடுங்க, இல்லை கமருதனுக்காச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்து வெறுத்து போயிருக்காங்க, வெறுப்பில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்து. சரி, என்ன பண்ணுறாரு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் தகவல் வந்திருக்கு. அடுத்தடுத்த ப்ரோமோஸ் வரும், அப்டேட் வரும், பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, பார்வதி இல்லை கமருதன் இந்த ரெண்டு பேரில் யாருக்கு ரெட் கார்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நீங்கள் எவிக்ஷனில் அமிச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பார்வதி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த வாரம் அவன் வந்து எவிக்ஷனில் இருக்கான், ஒருவேளை இந்த வாரம் போயிட்டானா அதனால் இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு பேச்சா? ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினச்சி பெருமைப்படணும். நல்ல வேளை கமருதனுடைய பெற்றோர்கள் இல்லை, பாவம் அவங்க இருந்திருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. 4 பேர் நம்ம பையனை பற்றி இந்த மாதிரி பேசும்போது அவங்க எப்படி இருப்பாங்க. ஆனால் பார்வதியோட பெற்றோர்கள் ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஏன்னா பெரிய அட்வொகேட் ஃபேமிலி, அதனால தான் இவங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க,
அதனால் தைரியமாக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தெனாவட்டு திமிரில் தான் இருக்காங்க போல இருக்கு. ஒரு நல்ல தாயாக இருந்தால் பார்வதியினுடைய தாயார் ஃபேமிலி ரவுண்டில் வந்து சப்புன்னு பார்வதியை 4 அறை அறையணும். பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.